எப்பப்பப்பப்பா இந்த பம்புல தண்ணி அடிச்சே மனுஷன் நொந்து போவான் போல. அடியே அடியே அகிலா, அகிலா கேக்குதா? வாங்கக்கா. நீங்களா? அகிலா அகிலா வாங்க. நயன்தாராக்கா வாங்க வாங்க. என்னடி இவ்வளோ கோவமா இருக்க? என்னாச்சு? என்னக்கா பம்புல அடிச்சு அடிச்சு கையெல்லாம் நோகுது. அவ்வளோதானா? நானும் என்னமோ ஏதோ நினைச்சிட்டேன். எப்பா சத்து உட்கார்ந்தா தான் கால் நோகாது. அது சரிடி, நேத்து என்னாச்சு? அதான் சொன்னேனேக்கா, எல்லாம் நல்ல விஷயம்தான். அதுக்கப்புறம் இப்ப ஒன்றும் பிரச்சனை இல்லையாட்டி? அவளுக்கு வீட்டுக்கு வர்றதுக்கே நைட்டு 9 மணி ஆயிடுச்சுக்கா. ஓ அப்படியாடி? நேத்தே மாப்பிள்ளை வீட்டில இருந்து வேற ஃபோன் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் அப்படியே பேசிட்டு படுத்துட்டோண்டி. அதான் வர முடியல. அங்க இன்னைக்கு ஒரு எட்டு போய் சித்ராவை பார்த்துட்டு வரலான் இருக்கேன். ஆமாக்கா, கொஞ்சம் வேலையை முடிச்சிட்டு நானும் போய் பார்க்கலான் இருக்கேன். பம்பில் கூட்டம் இல்லைன்னா 2 குடம் தண்ணி அடிச்சிட்டு போகலான்னு நினச்சேன். நீ மட்டும்தான் இருக்கியா? வேற யாரும் இல்லையாட்டி? அக்கா, இந்த பானை குடம்லாம் யாருதுன்னு தெரியல. இதோ இந்த ஒரு வாளியை தான் தூக்கிட்டு வந்தேன். அதுல மட்டும் தண்ணி அடிக்கிறதுக்குள்ள கை நொந்துருச்சுக்கா. அப்ப சரி. ஆமா, சமைச்சியா? இல்லக்கா, இனிதான். அதான் இன்னைக்கு ஸ்கூல் லீவு தானே, மெதுவா சமைச்சிக்கலான்னு பார்த்தேன். ஓ அப்படியா? அடியே சீமா, கொஞ்சம் நெல்லுடி. சொல்லுங்க நயன்தாரா ஆண்டி. அடியே சீமா, சீமாட்டியாட்டம் ஆட்டிக்கிட்டு இட்லி கொப்பரையை தூக்கிக்கிட்டு எங்கடி போறவ? அதுவா ஆண்டி, எங்க அம்மா இன்னைக்கு இட்லி கடை போட போறாங்கல்ல, அதான் இட்லி கொப்பரையை தூக்கிட்டு வர சொன்னாங்க. என்னடி சொல்ற? உங்க அம்மா இன்னைக்கு இட்லி கடையை போட போறா? ஆமா ஆமா. அம்மா எந்த இடத்துல இட்லி கடை போட போறா? அம்மா எந்த இடத்துலடி இட்லி கடை போட போறா? அதான் எங்க கடை இருக்குல்ல, மரத்தடியில, அந்த இடத்துல தான். சின்ன பொண்ணை பாருடி, வீட்டு வேலையை பார்க்கறது மட்டும் இல்லாம எக்ஸ்ட்ரா கடை போட்டு வேற சம்பாதிக்கா. அவளோட திறமைக்கு ஈடு இணையே இல்லை. வீட்லயும் சமைச்சு வைக்கணும். அதெல்லாம் கிடையாது ஆண்டி, எங்க அம்மா வீட்ல ஒரு வேலை செய்யாது. என்ன வீட்டு வேலையெல்லாம் யாருடி செய்வா? யாரு? எங்க அப்பா தான். ஒருவேளை எங்க அப்பா மாட்டேன்னு சொல்லிட்டாரோ, எங்க அப்பாவை எங்க அம்மா தூக்கி போட்டு மிதி மிதின்னு மிதிக்கும். ஆடிக்கு பயந்து போய் எங்க அப்பா எல்லா வேலையும் செஞ்சிருவாரு. ஐயோ ஐயோ, இதுக்கு மேல இருந்தமோ சின்ன பொண்ணு குடும்பமானோ கப்பல் ஏறிடும். இப்பவே காத்துல பறந்து போச்சுன்னா பாரு. இட்லி வேணும்னா எங்க கடையில வாங்கிக்கோங்க. அப்ப சரி, இன்னைக்கு உங்க கடையில இட்லி வாங்கிட வேண்டியதான். என்னடி நீ வேற சமைக்கலன்னு சொல்லிட்டு இருந்த, இட்லி வாங்க போறியா என்ன? ஆமாக்கா, லீவு தானே, மெல்ல இட்லி வாங்கி சாப்பிட்டுட்டு மெதுவா சமைச்சிக்கலாம். இப்ப சரி, நானும் எனக்கு 4 இட்லி வாங்கிக்கிறேன். என் வீட்டுக்காரு இன்னைக்கு கல்யாண விஷயமா பக்கத்தூர் வரைக்கும் காலையிலே கிளம்பி போயிட்டாரு. நான் மட்டும்தான் வீட்டில் இருக்கேன். சரி, அப்புறமா வந்து தண்ணி பிடிச்சிக்கிறேன். நல்லதா போச்சு, ஃப்ரீயா தண்ணி பிடிச்சிட்டு இன்னைக்கு பேசாம இட்லி கடையில இட்லி வாங்கிடலாம். செண்பகமே செண்பகமே தென்பொதிகை சந்தனமே, உன் பாதம் போகும் பாத நானும் போக வந்தேனே, உன் மேல ஆசைப்பட்டு காத்து காத்து நின்னேனே. செண்பகமே செண்பகமே தென்பொதிகை சந்தனமே. அம்மா அம்மா, இந்த மரத்துல நிறைய நிழல் இருக்குமா, நம்ம செண்பகத்தை இங்கேயே கட்டிடுவோமா? ஆமாட்டி, இன்னும் சமைக்க கூட இல்லை, இந்த மரத்துல கட்டிட்டு போயிட வேண்டியதான். நிழலும் இருக்கு, அடியில புல்லும் இருக்கு. வீட்டுல போய் சீக்கிரமா சமைக்கணும். இப்படி அழகா நிக்கணும். சரியா? செண்பகம் நிறைய புல் இருக்கு இன்னைக்கு உனக்கு. மோனிகா, உனக்கு இன்னைக்கு என்ன சாப்பிடணும் போல இருக்கு? அம்மா எனக்கு அதான் உனக்கு இட்லி சாப்பிடணும் போல இருக்குமா? ஐயோ, இட்லினா உடனே ரெடி பண்ண முடியாதே, நேத்தே மாவு அரைச்சு வச்சிருக்கணும். சரி பரவாயில்லம்மா, வேற ஏதாவது செஞ்சு கொடுங்க. நம்ம பொண்ணு ஆசையா இட்லி கேக்குறாளே, நேத்து மாவு அரைச்சு வச்சிருந்தா இன்னைக்கு சுட்டு கொடுத்துருக்கலாம். இப்ப என்ன பண்றது? பூவுக்கு பிறந்த நாளே, சாக்லேட் தர மறந்த நாளே. அடட, சீமா நீயா? மோனிகாம்மா, நான் தான். ஏண்டி என்ன பண்ற நீ தலையில இட்லி கொப்பரை வச்சுக்கிட்டு? அதுவாடி, எங்க அம்மா இன்னைக்கு இட்லி கடை போடுறாங்கல்ல, அதான் வீட்ல இருந்து இட்லி கொப்பரை எடுத்துட்டு போறேன். அம்மா, இன்னைக்கு சீமாட்ட அம்மா இட்லி கடை போடுறாங்களாம். ஓ அப்படியா? சரி சரி, எத்தனை மணிக்கு இட்லி எல்லாம் ரெடி பண்ணுவீங்க? 8 மணிக்கு ஷார்ப்பா ரெடியா இருக்குன்னு அம்மா சொன்னாங்க. உங்களுக்கு இட்லி வாங்கணும்னா 8 மணிக்கு வாங்க ஆண்டி. அப்ப நான் வரட்டா? சரி டி, போயிட்டு வா. பூவுக்கு பிறந்த நாளே, எனக்கு அது சாக்லேட் கொடுக்க மறந்த நாளே. மோனிகா,
போச்சு. இன்னைக்கு உனக்கு இட்லி வாங்கி தந்துடுறேன்டி. ஓ, சின்ன பொண்ணு ஆன்ட்டிக்கா இட்லி சுட போறாங்கன்னு சொன்னாங்களே, அங்கேயாமா? ஆமாட்டி. ஐ ஜாலி ஜாலி, இட்லி சாப்பிட போறேன். 10ஆம் கிளாஸ் படிக்கிற, இன்னும் பச்சை பிள்ளை மாதிரி இட்லிக்கெல்லாம் சந்தோஷப்படுற. ஏம்மா, இட்லிக்கும் 10ஆம் கிளாஸுக்கும் என்னம்மா சம்பந்தம்? சீமா, ஏன்டி எப்ப பாரு ஆடிக்கிட்டே இருக்க? அம்மா, என்னன்னு தெரியல, எனக்கு இப்படி ஆடினாதான் ஜாலியா இருக்கும். சரி, நம்ம இட்லி கடை வைக்கிறோன்னு ஊர்ல 4 பேருக்கு தெரியும்ல. அது எப்படி தெரியாம இருக்கும்? நான் தான் இந்த இட்லி குண்டாவை தூக்கிட்டு ஊர் ஃபுல்லா சுத்தி வந்துட்டேனே. ஆனா என்னடி, இனி யாருமே நம்ம இட்லி கடைக்கு சாப்பிட வரல. நல்ல மாவுல இட்லி சுடணும். புளித்து போன மாவுல இட்லி சுட்டா யார் வருவா? இது புளித்து போன மாவுலடி, புளிச்சு போன மாவுடி. அதான் ஹோட்டல்ல இருந்து புளிச்சு போன மாவை தூர ஊத்த போனாங்கல்ல, அதை தானே நீ வாங்கிட்டு வந்து இட்லி கடை வச்சிருக்க. ஐயோ, எனக்கு கவலைப்படுத்த இவ ஒருத்தியே போதும். அடியே, ஊர்ல இருக்கவங்கிட்ட உண்மையை சொல்றடி, ஒத்த இட்லி விற்காது. நான் வேற வண்டி வண்டியா சுட்டு வச்சுட்டேன். அப்ப ஒண்ணு பண்ணு, நான் திங்க வாங்கிறதுக்கு எனக்கு 10 ரூபாய் காசு தெரியா? தீனி பண்டார எந்நேரம் பாரு திங்கிறதுல இரு. அதான் அம்மா பூவா இட்லி சுட்டு வச்சிருக்கேன்ல, அதை எடுத்து சாப்பிட வேண்டியத. ஏது இந்த இட்லி உனக்கு பூவா இருக்கா? தப்பி தவிர யாரு மண்டையில எரிஞ்சிடாத, கருங்கல்ல மாதிரி சும்மா ஸ்ட்ராங்கா இருக்கு. புள்ள பிறந்திருக்கு புள்ள. 10ஆம் கிளாஸ் படிக்கிறமே, ஒரு பக்குவமா பேசவும் அறிவு இருக்கா? இதெல்லாம் படிச்சு எங்க பாஸ் ஆக போகுது? அம்மா, என்ன உன்ன மாதிரியே 10ஆம் கிளாஸ் ஃபெயிலா போயிடுவேன்னு பாத்தியா? டீ செருப்பால. பின்ன என்னம்மா, நல்ல தீவனமா ஏதாவது திங்கலான்னு பார்த்தா போய் உன் கருங்கல் இட்லி என்ன திங்க விடலான்னு பாக்குறல்ல. உன் காசே வேணாம், உன் கருங்கல் இட்லியும் வேணாம். நான் அப்பா கிட்டே காசு வாங்கிக்கிறேன் போ. போ, அப்படியே போயிரு. புள்ள பிறந்திருக்கு புள்ள. லீவ் அன்னைக்கு அம்மாவுக்கு கடையில ஒத்தாசை இருப்போமான்னு தெரியாத, திங்கிறதுக்கு தீனி குடுன்னு புள்ள. அதுக்காது கருங்கல் வேணுமா? எங்க அம்மா கடை வச்சிருக்காங்க, வந்து ஒரு லோடு வாங்கிட்டு போங்க. நான் பூ மாதிரி இட்லி வச்சிருக்கேன், கருங்கல் நான் சொல்லிட்டு போறேன். இரு வீட்டுக்கு வந்து ஒன்னு வச்சுக்கிறேன். சின்ன பொண்ணு, இட்லி கிடையாடி? பின்ன பார்த்தா உங்களுக்கு ஈரங்கிய கடை மாதிரி இருக்கோக்கா? ஆமா, இட்லி நல்லா பஞ்சு பஞ்சா இருக்கும்ல. என்னது பஞ்சு பஞ்சாவா? அப்படி பூ மாதிரி இருக்கும்க்கா, பூ மாதிரி இருக்கும். சரி, இட்லியை பாப்போம். பாருங்கக்கா, பாருங்க இட்லி எவ்வளவு பஞ்சு பஞ்சா இருக்குன்னு. பார்க்க நல்லா தாண்டி இருக்கு, இருந்தாலும் இந்த காலத்துலலாம் பாக்குற எதையும் நம்ப முடியாது. அது இருக்கட்டும்க்கா, இந்த நேத்து ஆஸ்பத்திரி கூட்டு போனீங்களாமே, ஏன் அவ வேற டீசன் வரலையா? எனக்கு தெரியாது, ரொம்ப நேரம் கழிச்சுதாங்க தெரியும். 4 இட்லியை கொண்டு கொடுத்துட்டு ஒரு எட்டு பார்த்துட்டு வரணும்க்கா. சரி சரி, அதுவும் நல்லதுதான். ஆனா உன் இட்லி கடை மூடுறதுக்கே 10 மணி ஆயிரும் போல. ஆமாக்கா, என் பொழப்பு தளப்பு பார்க்க வேண்டாமா? சரி சரி, இட்லி எப்படி இருக்கும்? எக்கா, சாதா இட்லி இல்லக்கா, நம்ம கடை இட்லி குஷ்பு இட்லிக்கா, குஷ்பு இட்லி. அது என்னடி குஷ்பு இட்லி? உன் கடையில குஷ்பு வந்தா இட்லி சுட்டு போறாங்க? அக்கா, சாதா இட்லினா சப்பி போய் இருக்கும், குஷ்பு இட்லினா சும்மா கும்முன்னு இருக்கும்க்கா. அடி பாவி, மல்லிகைப்பூ இட்லி கேள்விப்பட்டிருக்கேன், குஷ்பு இட்லி இன்னைக்கு தாண்டி கேள்விப்படுறேன். அதெல்லாம் அப்படிதான்க்கா. அடியே, குஷ்பு இட்லி விக்கிறவளே, இட்லிக்கு என்னென்ன சட்னி எல்லாம் வச்சிருக்க? பாடி 4 முடி. எங்க நீ கண்டா வீட்டுல சமைப்பியோன்னு நினைச்ச. என் மகா இன்னைக்கு இட்லி வேணும்னு சொன்னாக்கா, அதான் சின்ன பொண்ணு மவாதான் தலையில இட்லி குண்டா வச்சுட்டு ஊர் ஃபுல்லா சுத்தி வந்துட்டாளே. சரி, இவ கடையிலே வாங்கிட்டு போயிடலான்ட்டு வந்தேன். என்னது இது? பாக்குறதுக்கு சட்னி சப்புன்னு தெரியுது. பார்க்கதாண்டி சட்னி சப்புன்னு தெரியும், ஆனா காரம் சும்மா சுள்ளுன்னு இருக்கும். சரியா? ஒன்னு கார சட்னி, இன்னொன்னு தேங்காய் சட்னி. இட்லிக்கு குஷ்புன்னு பேர் வச்ச மாதிரி சட்னிக்கு ஏதாவது பேர் வச்சிருப்பிய? வச்சிருக்கேனே, கவுண்டமல்லி செந்தில் சட்னி. அது என்னடி பேரு, கவுண்டமணி செந்தில்னு? அதுவா, கவுண்டமணி செந்திலும் எப்பவும் சேர்ந்து வந்தாங்கன்னா காம்பினேஷன் சும்மா டாப்பா இருக்கும்ல. ஆமா, சும்மா கலகலன்னு இருக்கும். அது மாதிரிதான் கவுண்டமணி செந்தில்னு பேர் வச்சிருக்கேன். 2 சட்னியும் சேர்ந்தா சும்மா டேஸ்ட் டாப்பா இருக்கும். சரிக்கா, நம்ம சித்ராவை பார்த்துட்டு வந்தீங்களா? இப்படி எங்க டீ மணி 8 தானே ஆகுது. புள்ளதாச்சி பொண்ணு இப்ப எந்திரிச்சுக்கவா போறா? அதுவும் சரிதான்க்கா, தூங்கிட்டு தான் இருப்பா. அதான் இட்லி 4 வாங்கி சாப்பிட்டுட்டு அவளுக்கும் வீட்டுக்காருக்கும் 4 இட்லி வாங்கிட்டு போலான்ட்டு வந்தேன்டி. அது சரிக்கா, பக்கத்து வீடு நீங்க தான் நல்லா அவளை பார்த்துக்க. நானும் இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு போகணும்க்கா அவ வீட்டுக்கு. அப்ப சரிடி, 10 மணி வாக்குல நானும் போன நினைச்சேன். அந்நேரம் வரியா நீ? அதுக்குள்ளார உன் கடை முடிஞ்சிருமாடி? ஏன் முடியாது? 50 பேரும் உங்களை மாதிரி சோறு பொங்க சோம்பேறி பிடிச்சவளுகளா தான் இருக்காளுங்க. இட்லி வாங்குறதுக்கு சும்மா கியூ வரிசையில் ஆள் வருது. 10 மணி என்ன 10 மணி, 8 மணிக்கு இட்லியை வச்சு இறக்குனா 9 மணிக்கே வித்துரும் போல. பாத்தீங்களாக்கா,
இவகிட்ட இட்லி வாங்க வந்தா நம்மளே எகத்தாளமா பேசுறா. சரி சரி விடுடி, இவ என்ன புதுசாவா பேசுறா? ஆனா இட்லி எப்படி இருக்குன்னு தெரியலையேக்கா. அது சரி, நீங்க 2 பேர் தான் பார்சல் வாங்கணும்னு சொல்றீங்களே. பரவாயில்லையே, இதுவும் நல்ல ஐடியாவா தான் இருக்கு. சரி, எனக்கு இட்லி வைடி, நான் சாப்பிட்டு பார்த்தே வாங்கிட்டு போறேன். அப்ப சரி, நானும் சாப்பிட்டு பார்த்தே வாங்கிட்டு போறேன். அக்கா சாப்பிடுங்க சாப்பிடுங்க, சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சாப்பிட்டு மட்டும் பாருங்க, அப்புறம் நீங்களே ஷாக் ஆயிடுவீங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் இப்போ தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் ஆல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க. அதுல ஒரு சிலர் நேம் இப்போ நாம பார்க்கலாம். நிதிஷா, பொன்மலர், யாழினி, உஷா, ரமணன். ஓகே பை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நன்மைக்கு. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். தொடர்ந்து நம்ம மஞ்சள் வானம் வீடியோவை பார்த்துக்கிட்டே இருங்க. ஓகே பை ஃப்ரெண்ட்ஸ், நாம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க.